Hello traders, very good morning. Welcome to our live trading. ஸோ இன்னைக்கு என்ட்ரி நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். இனிமே தான் என்ட்ரி பிளேஸ் பண்ணணும். ஸோ எனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி பிளேஸ் பண்ணிடலாம். அப்புறம் என்ட்ரிக்கான ரீசன் சொல்கிறேன். 23,950. ட்ரேடர்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கேன் 23,950. நேற்றும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 311 வந்து எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் ஃபுல்லாக வெயிட் பண்ணி தான் இந்த என்ட்ரி நான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா பிகாஸ் இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி, ஸோ வாலட்டைலாக இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்கு. பிகாஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லையா, மந்த்லி எக்ஸ்பைரி இல்லையா. ஸோ இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் வந்து ட்ராப் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சல் ட்ரேட் தான் வந்து எடுத்திருக்கேன். நேத்தி வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நேத்தி வந்து இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா. ஸோ சேம் ஜோனில் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் எடுக்கல. ஆக்சுவலாக இது வந்து டே லோ, இன்னைக்கான டே லோவில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஹை. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 294. ஓகே, சாரி, ஸ்டாப் லாஸ் 294. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டே லோ இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒரு பஃபர் பாயிண்ட்ஸ், ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் பஃபர் பாயிண்ட்ஸோட இந்த ஜோனில் வந்து போட்டிருக்கேன். ஸோ நம்ம பார்க்கலாம் ரிவர்சல் ஆகுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு ட்ரேட்லையும் நான் ஒரு 1:2 தான் வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் இன்னைக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டும் வந்து ரொம்ப கம்மி தான். ஆல்மோஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ் 16 பாயிண்ட்ஸ் தான் வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம ரிஸ்க் கம்மியாக தான் எடுத்திருக்கோம். மோஸ்ட்டாக இந்த ரிவர்சல் என்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அதனாலேயே நான் வந்து ரிவர்சல் என்ட்ரி தான் மோஸ்ட்டாக வந்து எடுப்பேன். பிரேக் அவுட்டை விட நான் வந்து ரிவர்சலில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன். பிகாஸ் என்னோட ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்கும் அந்த டைமில். நம்ம ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரேடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க் வந்து நம்மளோட கையில் இருக்கும். ஸோ ரிஸ்க் வந்து அதிகமாக நீங்கள் எடுக்கவே கூடாது. ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறதுனால தான் இங்கே நிறைய பேர் வந்து ஓவர் ட்ரேடிங், ரிவர்ஸ் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறது காரணமே. ஸோ நீங்கள் இவ்வளோதான் ரிஸ்க் இன்னைக்கு லாஸ் பண்ண போறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட ரிஸ்க் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ நான் வந்து ஒரு கேண்டில் பார்க்கும் போதே எனக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் ஏன் என்ட்ரி எடுத்த அப்புறம் ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணான்னு கேட்காதீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு கேண்டில் பார்த்தேன் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் பார்த்தே சொன்னேன் ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், அதனால நான் எடுக்கல. ஸோ நம்ம கேண்டில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த கேண்டில் நம்மளோட ரிஸ்க்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால நான் வந்து என்ட்ரி எடுத்த அப்புறம் என்னோட ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணி போட்டிருந்தேன்.
ஓகே. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மூவ்மெண்ட் ஆச்சுன்னா நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. தென் ஸ்டாப் லாஸ் அடிச்சாலும் நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரேடர்ஸ், இன்னைக்கு இந்தியா விக்ஸும் பாருங்க ஒரு 3% கூட மார்னிங் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஐ திங்க் சம்திங் வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். எதர் அப் சைடு ஆர் டவுன் சைடில் ஒரு 3% மூவ் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி வர கண்டிப்பா வாலட்டைலா இருக்கும் சான்சஸ் இருக்கு. ஒன்று இருந்தா வாலட்டைலா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டேவா இருக்கும், சைடு வேஸ்லேயே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்க தான் வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம ட்ரேடை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன்ன்றதுனால சைட்வேஸாக இருந்தால் கூட இங்கே எந்த சைட்வேஸ்னா என்ன உங்களுக்கு மேலேருந்து கீழே வந்திருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன்ல இருந்து மேலே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஜோன்ல இருந்து அகைன் ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ அப்படி இல்லைன்னா வாலட்டைலாக இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரே ஸ்பைக் டவுன் சைடில் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு, இல்லைன்னா அப் சைடில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு சினரோ வந்து இதுதான் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம். மார்னிங்ல இருந்து ஒரு சைட்வேஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ பட் எனக்கு நான் ஏன் மார்னிங்லாம் என்ட்ரி எடுக்கலாம்னா, ஆக்சுவலா ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு பெருசா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த என்ட்ரி வந்து நான் மார்னிங்கே எடுத்திருப்பேன். பட் ஆனால் சைட்வேஸ்ல இருக்கும்போது ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போடுறது கரெக்ட் இல்லை. ஸோ அதனால தான் சரி நம்ம வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ணும்போது கரெக்டாக என் ஜோனுக்குள்ளேயே வந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 15 பாயிண்ட்ஸ், 15 to 16 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நமக்கு இங்கே ஸ்டாப் லாஸ். ஸோ நமக்கு ரிவார்டு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் 1:2ன்றது ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டோம்னா நம்ம ரிவார்டு வந்து 1:1 30 பாயிண்ட்ஸ் வரதே வந்து கஷ்டம் சைட்வேஸ் மார்க்கெட்டில். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியும். ஒரு சின்ன இந்த லெவல் போனாலே ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்மளால கேப்சர் பண்ண முடியும். ஸோ 1:2 வந்துச்சுன்னா நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 1400 லாஸ்ல இருக்கேன். அண்ட் என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல 330 rupees லாஸ். ட்ரேடர்ஸ், நம்ம ஒரு 30 மினிட்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டில் இந்த கன்சால்டேஷன் பேஸில் தான் இருக்கு. 1300 லாஸ்ல தான் இருக்கோம் நம்ம. ஸோ இப்போ என்னன்னா இந்த இந்த கன்சால்டேஷன் பேஸ் இது வந்து நமக்கு பிரேக் ஆகணும் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ஃபேஸ் பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான். ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ். அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டே ஹை. ஸோ இந்த விக் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ பாடி கேண்டில் கிட்ட நம்மளோட செகண்ட் டார்கெட் இருக்குதான். ஓகே. ஸோ இந்த ஜோன் வந்து நம்மளோட செகண்ட் டார்கெட். நம்ம வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஜோன். இந்த ஜோன் வந்து நமக்கு பிரேக் ஆகணும். இது பிரேக் ஆனாதான் நம்ம இந்த டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் செகண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லை டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஸோ நம்ம புட் ஆப்ஷன் தான் வந்து பார்க்கணும். ஸோ நம்ம செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ டவுன் சைடு என்ட்ரி ஆச்சுன்னா, ஸோ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணலாம். பிகாஸ் டவுன் சைடில் பிரேக் ஆனாலுமே நமக்கு ஒரு 1:2 வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்னோட அனாலிசிஸில் எனக்கு வந்து ஸோ இந்த ஜோன் வந்து பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன். பிரேக் ஆகி ஃபர்ஸ்ட் டார்கெட் போக சான்ஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ட்ரேடர்ஸ்.
ட்ரேடர்ஸ் என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில்ல வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சைடுல தான் பிரேக் குடுத்துருக்கு. பட் இருந்தாலுமே நமக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஒரு சப்போர்ட்டுமே இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கா இருக்கலாம். ஸோ 6500 லாஸ் தான் புக் பண்ணியிருக்கேன். அண்ட் சேலஞ்ச் அக்கவுண்ட்ல ₹1250 லாஸ். ஓகே ட்ரேடர்ஸ். ஓகே ட்ரேடர்ஸ். நான் நெக்ஸ்ட் வேற ஏதாவது என்ட்ரி பிளேஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். பிகாஸ் நம்ம ரிஸ்க்லேருந்து ஒரு 0.7% தான் அது ரிஸ்க் எடுத்திருக்கோம் பர்சனல் அக்கவுண்ட்ல. ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கா இருந்து சப்போஸ் அகைன் பிரேக் ஆச்சுனாலும் நான் சி சைடில் என்ட்ரி பிளேஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்திருக்கா, அப்படி இல்லைன்னா அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அடுத்த சப்போர்ட் கூட இது நம்ம ப்ராப்பர் சப்போர்ட் சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து டே லோவே வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த என்ட்ரி எடுத்ததுக்கு இன்னொரு ஒரு கன்விக்ஷனான ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, சரி டே லோ வந்து இருக்கு பார்த்தீங்களா, ஸோ டே லோல இருந்து ஆல்ரெடி ஒன் டைம் வந்து மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அண்ட் செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்ட வந்து மூவ்மெண்ட் கொடுக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து இந்த டே லோ வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்க வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் சைட்லேயே நம்ம போயிடலாம். பட் இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இந்த இடத்தாண்ட இருந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இன்னும் வந்து பையர்ஸ் இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதனால நம்ம கால் ஆப்ஷன்ல என்ட்ரி போறது ஒரு நல்ல டிசிஷன். பட் டே லோ பிரேக் ஆன அப்புறம் ஒரு நல்ல லோ வந்துருச்சு. லோ பிரேக் ஆன அப்புறம் வந்து மேல சி சைட்ல போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரியில. ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல பின் பார் கொடுத்து, அப்படி இல்லைன்னா ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி போகலாம். கண்டிப்பா இந்த ஜோன்ல இருந்து ஒரு பின் பார் இருந்தா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து பிளான் பண்ணணும். பிகாஸ் க்ளோஸ் நல்லா வச்ச அப்புறம் இந்த ஜோன் கீழே க்ளோஸ் வச்ச அப்புறம் உங்களுக்கு அகைன் வந்து ரிவர்ஸ் ஆகி நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, ஸோ வந்து ட்ராப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ டே லோ பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டில் பையர்ஸோட டாமினேஷன் இருக்குன்னு அர்த்தம். டே லோ பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி புட் ஆப்ஷன் சைடில் அடுத்த என்ட்ரி இருக்கான்னு பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் ட்ரேடர்ஸ். ஸோ நமக்கு பின்பார் வருது. பின்பார் இப்போ வர பின்பார் மாதிரி தான் தெரியுது. ஸோ அகைன் பின்பார் மாதிரி இருந்தாலும் ஒரு 2 கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நான் என்ட்ரி எடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ஸோ பட் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பின்பார் மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 1 மினிட் இருக்கு கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் என்னோட செகண்ட் என்ட்ரி எடுத்தேன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ ட்ரேடர்ஸ் அகைன் நான் வந்து என்னோட என்ட்ரி பிளான் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் நான் சொன்ன மாதிரியே ஒரு பின்பார் கேண்டில் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அகைன் ஒரு என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டில் லோல தான் வந்து நம்ம பிளான் பண்ணோம். ஓகே ட்ரேடர்ஸ் அகைன் நான் வந்து 5 லாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் மோஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா 2% லாஸ் இல்லை 1% மேலே லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். இன்னைக்கு என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல என்னோட லாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 0.5% 0.6% கிட்ட மட்டும் தான் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் என்னோட செகண்ட் என்ட்ரி வந்து நான் பிளான் பண்றேன். ஸோ நமக்கு 2% லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் என்ட்ரி வந்து மோஸ்டா வந்து போகக்கூடாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடந்து ஒரு 4, 5 கன்ஃபர்மேஷன் இருக்குன்னா நீங்க அந்த ரிஸ்க் வேணா எடுக்கலாம். ஸோ வந்து நீங்க டெய்லி வந்து ஓவர் ட்ரேடிங் பண்றீங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க மோஸ்ட்டா பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நான் பண்றத பார்த்து நீங்களும் வந்து இதே மாரி செகண்ட் என்ட்ரி உடனே போறது, இந்த மாரி வந்து பண்ணாதீங்க. ஸோ எனக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் லெவல் எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் வந்து செகண்ட் என்ட்ரி வந்து எடுத்திருக்கேன். மோஸ்ட்டா வந்து பிகினர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே அடுத்த என்ட்ரி ஏதாவது பிளான் பண்ணி அந்த லாஸ வந்து ரெக்கவர் பண்ணிடணும். அப்படின்ற மைண்ட் செட் தான் நமக்கு உடனே வந்து போகும். அப்படி இல்லன்னா நம்மளே ஒரு என்ட்ரிய வந்து உருவாக்குவோம் அந்த இடத்தாண்ட. ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா, அடுத்து அத டவுன் சைட்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி ரிவர்ஸா போடுவாங்க. நீங்க இந்த மாரி பண்ணீங்கன்னா, இந்த மாரி மைண்ட் செட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா, கேம்பிளிங் தான் அது. ஸோ கேம்பிளர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகவே மாட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் மார்க்கெட்ட விட்டு வெளிய போயிடுவாங்க. ஸோ கேம்பிளர்ஸால மார்க்கெட்ல வந்து லாங் ரன்ல வந்து சஸ்டெயின் பண்ண முடியவே முடியாது. ஓகேவா? நம்ம கேம்பிளிங்கே பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பண்ணி கேம்பிள் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டோட நீங்க கேம்பிளிங் பண்றீங்கன்னா கூட நீங்க சஸ்டெயின் பண்ணிடலாம்.
பியூரா வந்து கேம்லிங் பண்றீங்க அப்படின்னா நம்மளால வந்து சஸ்டெயினே ஆக முடியாது. ஓகே. ஸோ ட்ரேடிங் பிளானை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்ன நடக்குது பார்க்கலாம். ஒரு ரிவர்சல் மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் லோல தான் போட்டாகணும். ஓகே ட்ரேடர்ஸ், நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 292 ஜோன்ல போடலாம். 292. ஸோ அந்த கேண்டிலோட லோல வித் பஃபர் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் 2 to 3 பாயிண்ட்ஸோட போடுறேன். ஓகே. இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து போட்டாச்சு. ஸோ அகைன் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்குது, இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் டவுன் சைடில் போனாலுமே எனக்கு புட் ஆப்ஷனில் வந்து ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி கிடைச்சாலுமே நான் வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஆல்ரெடி 2 ட்ரேட்ஸ்ன்றதே நம்ம அதிகமான ட்ரேட் தான் என்னை பொறுத்தவரை. 1 or 2 ட்ரேட் தான் மேக்ஸிமம் பண்ணணும். ஸோ எனக்கு என்ன ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட எனக்கு புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி கிடைச்சாலுமே நான் வந்து என்ட்ரி வந்து எடுக்க மாட்டேன். ஸோ நான் வந்து ட்ரேடு என்னோட சார்ட்டிங்கும் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுறது அது வந்து தேவையே இல்லை. ஏன்னா நம்மளோட ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு, இன்னைக்கான ட்ரேட் முடிஞ்சிருச்சு. அதனால அப்படி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சுன்னா நீங்கள் ட்ரேடிங்கே க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களோட லேப்டாப், பிசி, மொபைல் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களோட நெக்ஸ்ட் ஒர்க் என்ன இருக்கோ அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சம். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ட்ரேடிங்ல வந்து டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டிசிப்ளினோட நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிவார்ட் பண்ணும். உங்களுக்கு டிசிப்ளின் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ஓவரால் கேபிட்டல் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துரும். இதுதான் வந்து உண்மை. ஸோ ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நானும் வந்து உங்களை மாதிரிலாம் நானும் எடுத்த உடனேலாம் ப்ராஃபிட்டபிளா வரல. ஸோ பிகினிங் ஒரு 2 இயர்ஸ் வந்து பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆயிருக்கேன். நமக்கு இருந்தது என்னன்னா, எனக்கு இருந்த கான்ஃபிடென்ட் என்னன்னா, ஸோ நிறைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் ஃபாலோ பண்றப்போ, அவங்களால முடியறப்போ ஏன் நம்மளால முடியாது? ஸோ அந்த ஒரு கான்செப்ட்ல தான் நான் வந்து விடல. 2 இயர்ஸா வந்து அத எப்படி பண்ணணும்? எப்படி ப்ராப்பரா பண்ணணும்? அப்படின்னு லேர்ன் பண்ணி, ஸோ இதுதான் விஷயம். ரிஸ்க் மேனேஜ்மென்ட், பொசிஷன் சைசிங், நம்ம மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும். ட்ரேடிங்ன்றது ஸ்ட்ராட்டஜி கிடையாது. உங்களோட மைண்ட் கண்ட்ரோலோட நீங்க டிசிப்ளினா இருக்கிறது. இது எல்லாமே சேர்ந்தது தான் ட்ரேடிங்ல சக்சஸ்ன்றது. ஸோ ஸ்ட்ராட்டஜிய மட்டும் வச்சு நம்ம சக்சஸா வந்து பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ என்னோட அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப் சைட்ல இது பிரேக் ஆகும்னு ப்ரெடிக்ட் பண்ணி தான் என்னோட செகண்ட் என்ட்ரி வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 100% நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, தெரியாது. எனக்கே தெரியாது. ஸோ ப்ராபபிலிட்டி தான் ட்ரேடிங்க பொறுத்தவரை. 50, 50 தான். பட் நான் லாஸ் பண்ணும்போது கம்மியா லாஸ் பண்ணுவேன். ப்ராஃபிட் பண்ணும்போது அதிகமா பண்ணுவேன். இதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இதுல பியூரா ஸ்ட்ராட்டஜி வச்சு நான் என்ட்ரி எடுத்து அதெல்லாம் வந்து செகண்டரி தான். ஓகே. ஸோ நீங்க வந்து லாஸ் பண்ணும்போது கம்மியா பண்ணுங்க. ப்ராஃபிட் பண்ணும்போது 2 மடங்கு அதிகமா பண்ணுங்க. இத ஃபாலோ பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம டிசிப்ளினா வந்து ட்ரேட் பண்ண முடியும். பிளஸ் வந்து ஓவரால் மந்த் எண்ட்ல வந்து நம்ம ப்ராஃபிட்டபிளாவும் இருக்க முடியும். ஸோ எடுத்த உடனே நீங்க ப்ராஃபிட்டபிள் வர முடியாது. ஸோ ஒரு பிரேக் ஈவன் ஜோன்ல இருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் ஈவன் ஜோனுக்கு வருவீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஈவன் ஒரு 1 or 2 மந்த்ஸ் பிரேக் ஈவன்லயே இருப்பீங்க. அதையும் நீங்க எதுல மிஸ்டேக் பண்றீங்க, என்ன தப்பு பண்றீங்கன்னு பார்த்து ஜர்னல் பண்ணுங்க. ஸோ ஜர்னல் பண்றப்ப என்ன நடக்கும்னா, இன்னும் நீங்க இம்ப்ரூவ்மென்ட் ஆகுவீங்க. ஸோ இம்ப்ரூவ்மென்ட் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்களா? அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, நான் இந்த மந்த் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். முன்னாடி பண்ண தப்புலாம் நான் பண்ணல. அதனால இப்போ வந்து நான் வந்து மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படின்ட்டு. ஸோ அந்த செகண்ட் மந்த்ல இருந்து அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. உங்களுக்கே அது புடிக்க ஆரம்பிச்சுரும். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலா வந்து ரொம்ப லாஸ பார்த்தாலே என்னடான்ற மாரி இருக்கும். ஸோ அத வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அன்னைக்கு டேவே வந்து ஒரு மாரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட்ல இருந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இத நம்ம ஃபாலோ பண்ணா தான் நம்ம ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியும்னு அத அக்செப்ட் பண்ணிட்டு, நீங்க அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதே மாரியே இருக்காது. உங்களுக்கு ட்ரேடிங் பிகினிங்ல வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதே மாரியே உங்களுக்கு ஃபுல்லாவே இருக்காது. ஸோ நீங்க மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண பண்ண நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகும்போது, உங்களுக்கு வந்து இந்த கஷ்டம்லாம் ஓகே. நம்ம அப்ப பட்ட கஷ்டம் வந்து இப்போதைக்கு வந்து அது ரிசல்ட்டா வந்து தெரியுது. அது உடனே தெரியாது அந்த ரிசல்ட். உடனே எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு வந்து கரெக்ட்டா இருப்பாங்க. டிசிப்ளினா இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து.
அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் ஒரு 6 மந்த்ஸ்ல கூட ஒரு சில பேர் வந்து ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்காங்க. ஸோ நம்மளே அத பார்த்துருக்கோம். பட் நெறைய பேரால வந்து உடனே வந்து அந்த சக்சஸ் வந்து பண்ண முடியாது. ஓகே. ஸோ எல்லாராலயும் வந்து ஒரு 6 மந்த்ஸ், 1 இயர்ல வந்து ப்ராஃபிட்டபிளா வர முடியாது. ஸோ அது உங்களுக்கு எப்போ புரியுது, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்போ புரிய வருதோ, அப்பதான் உங்களால நீங்க சேஞ்ச் பண்ணி, அப்பதான் உங்களால மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஹோப்ப வந்து விட்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து டிசிப்ளினா ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள இம்ப்ரூவ்மென்ட் வந்து தெரிய வரும். ஸோ ட்ரேடர்ஸ் நமக்கு அகைன் ஸ்டாப் லாஸ் அடிக்கிற ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஓவரால் ஒரு 7200 கிட்ட லாஸ்ல இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேஷன்ஸா வெயிட் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஒண்ணு சைட்வேஸ்ல இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம சைட்வேஸ்ல இருக்கும்னு ஆல்ரெடி வந்து எதிர்பார்த்திருந்தோம். ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டேவா இருக்கலாம்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கான டேவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பட் இவ்ளோ ஒரு ஒரு குட்டி ஜோனுக்குள்ள சைட்வேஸ்ல இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து சான்சஸ் இருக்கு. எய்தர் ஒன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதோட நம்மளோட ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேலஞ்ச் அக்கௌண்ட்லயும் ஒரு 2% லாஸ் ஆயிருக்கு. ₹2000. ஸோ இந்த ஜோன் வந்து பிரேக் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட்டட். ஸோ அகைன் நமக்கு விக் விட்டாலும் சரி, என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும், ஸோ இதோட நம்ம ட்ரேட வந்து க்ளோஸ் பண்ணிடலாம்னு இருக்கோம். ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹12,000 லாஸ் தான் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்பவுமே வந்து உங்களோட லாஸ் லிமிட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்க லாஸ் பண்றப்போ கம்மியா பண்ணுங்க. ப்ராஃபிட் பண்றப்போ அதிகமா பண்ணுங்க. ஓகே. அதே மாரி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. எதுக்கு வந்து 23,950 ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்றீங்க அப்டின்ட்டு. ஸோ நான் அந்த மாரி சூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டா வந்து ஐடிஎம்ல தான் வந்து நான் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எக்ஸ்பைரி ஆகுற டைம்ல வந்து டைம் டிகே இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டைம் தீட்டா டிகே இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட்டா வந்து நான் இந்தி மணில தான் வந்து எடுப்பேன் ட்ரேடு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 23,950 வந்து ஒரு இந்தி மணி தான். ஸோ ஒரு 250லேருந்து ₹300 ட்ரேட் ஆகுற ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் எடுப்பேன். மோஸ்ட்டா எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்பைரி டைமா இருக்கட்டும், எக்ஸ்பைரி பிஃபோர் டேஸ்ல வந்து நமக்கு டைம் டிகே வந்து பெரிய லெவல்ல வந்து இருக்காது. பிகாஸ் அந்த சார்ட்ல வந்து பையர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க நீங்க அட் தி மணி இல்ல அவுட் ஆஃப் தி மணி போனீங்கன்னா, உங்களுக்கு அங்க வந்து ஃபுல்லாவே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு என்ன தேவ? டைம் டிகே தேவ. ஸோ அதனால அந்த சார்ட் வந்து உங்களுக்கு டைம் டிகே வந்து அதிகமா இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நீங்க எடுத்த லெவல்ல தான் இருக்கும். ஆனாலுமே நீங்க லாஸ்ல தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்தி மணில எடுக்கிறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார்ட்ல ஃபுல்லா பையர்ஸ் தான் இருப்பாங்க. பையர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கும் இந்தி மணில. அப்போ வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஏத்த மாரி, அது வந்து டைம் டிகே வந்து கம்மியா இருக்கும் பையர்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால தான் நான் இந்தி மணி வந்து எடுப்பேன் மோஸ்ட்டா. ஸோ மண்டே, டியூஸ்டே கூட நம்ம ஒரு ₹200லேருந்து ₹220 கிட்ட நான் பிளான் பண்ணுவேன். இந்த எக்ஸ்பைரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 270 டூ 300 அபோவ் தான் வந்து நான் எடுப்பேன். ஸோ வந்து பையர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். டைம் டிகே நமக்கு பெரிய லெவல்ல வந்து ஆகாது. ஸோ இந்த ட்ரேட் வந்து பாருங்க. 11:20 ஸோ இந்த டைம் 11:30 கிட்ட நம்ம பிளேஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 1/2 ஹார்ஸ் மேல ஆயிடுச்சு. ஒரு சைட்வேஸ்ல தான் இருந்துச்சு. பட் ஆனா எனக்கு பெரிய லெவல்ல வந்து டைம் டிகேலாம் ஆகவே இல்ல. எனக்கு டைம் டிகே ஆகல ஆக்சுவலா. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்ட்டான இடத்துல தான் வந்து அடிச்சிருக்கு. ஸோ லாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான் ஆயிருக்கு. இதே நீங்க எக்ஸ்பைரி டைம்லயோ, அதுக்கு முன்னாடினாலோ வந்து அவுட் ஆஃப் தி மணி இல்ல அட் தி மணில நீங்க எடுக்குறீங்கன்னா, நீங்க வந்து என்ட்ரி எடுத்த பிளேஸ்லயே மார்க்கெட் இருந்தாலுமே நீங்க லாஸ்ல தான் இருப்பீங்க. எப்படியும் ஒரு ₹1000 ஒரு லாட் எடுக்குறீங்கன்னா, அந்த ஒரு லாட்ல வந்து ஒரு ₹1000 ₹1,500 லாஸ் ஆயிடும். பிகாஸ் இந்த அட் தி மணி அண்ட் அவுட் ஆஃப் தி மணில வந்து பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் டிகே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஷன் பையரா இருக்கோம்னா, ஐடிஎம்ல எடுங்க. இந்தி மணில எப்பவுமே எடுங்க. ஸோ அதுதான் வந்து சேஃப்.
தீட்டா டிகே வந்து பெரிய லெவல்ல வந்து நம்மள அஃபெக்ட் பண்ணாது. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த லைவ் செக்ஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்கு இன்னைக்கு ட்ரேடிங் எப்படி போச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.